ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। अध्यायं 10 11வது श्लोकम्। तेषामेवानुगं पार्थम् अहम् अज्ञानजं तमः नाशयामि आत्मभावस्थो ஞானதீபேன பாஸ்வதா. வளர்மதி மத்தாச்சி படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு பொருளுரை படிக்கிறது வந்துச்சு. படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதாவுக்கு ஜெய். அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமென்னும் சுடர்விடும் தீபத்தினால் அளிக்கின்றேன். காசியில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் கீர்த்தனத்தினை பகவான் சைத்தன்யர் பரவலாக பிரச்சாரம் செய்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அச்சமயத்தில் காசியின் மிக புகழ்பெற்ற பண்டிதரான பிரகாசானந்த சரஸ்வதி பகவான் சைத்தன்யரை உணர்ச்சியின் வசப்பட்டவர் என்று ஏளனம் செய்தார். பெரும்பாலான பக்தர்கள் அறியாமையின் இருளில் இருப்பதாகவும் தத்துவபூர்வமாக பார்த்தால் இவர்கள் குழந்தையை போன்று உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்றும் சில சமயங்களில் பக்தர்களை மாயாவாத தத்துவவாதிகள் நிந்திப்பதுண்டு. ஆனால் அது உண்மையல்ல. பக்தியின் தத்துவமே சிறந்தது என்று எடுத்துரைத்த மிக மிகச் சிறந்த அறிஞர்கள் பலர் உண்டு. பக்தன் அத்தகு அறிஞர்களின் புத்தகங்களையோ தனது ஆன்மீக குருவையோ முறையாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டாலும் அவன் தனது பக்தி தொண்டில் நேர்மையுடன் இருந்தால் அவனது இதயத்தினுள் வீட்டிருக்கும் கிருஷ்ணரே அவனுக்கு உதவுகிறார். எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நேர்மையான பக்தன் ஞானமற்றவனாக இருக்க முடியாது. அவன் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டினை செயலாற்ற வேண்டும். இதுவே அவனுக்கு தேவையான ஒரே தகுதி. பகுத்தறிவின்றி தூய ஞானத்தினை பெற முடியாது என்று மாயாவாத தத்துவவாதிகள் எண்ணுகின்றனர். அவர்களுக்காகவே பரமபுருஷர் இந்த பதிலை அளிக்கின்றார். தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் போதிய கல்வி மற்றும் வேத கொள்கைகளில் போதிய ஞானம் இல்லாதவர்களாக இருந்தாலும் இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளபடி முழு முதற் கடவுளே அவர்களுக்கு உதவி செய்கிறார். மன கற்பனையின் மூலம் பூரண உண்மையினை பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்வதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை என்று அர்ஜுனனுக்கு கூறுகின்றார் பகவான். ஏனெனில் பரம உண்மை மிகவும் உன்னதமானவர். வெறுமனே மனதால் முயற்சி செய்வதன் மூலம் அவரை புரிந்து கொள்வதோ அடைவதோ சாத்தியமல்ல. கோடிக்கணக்கான வருடங்கள் மனிதன் கற்பனை செய்து கொண்டே போகலாம். ஆனால் அவன் பக்தனாக இல்லாவிடில், பரம உண்மையை நேசிப்பனாக இல்லாவிடில் கிருஷ்ணர் அல்லது பரம உண்மையை அவனால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தொண்டினால் மட்டுமே பரம உண்மையான கிருஷ்ணர் திருப்தியுற்று தனது அசந்திய சக்தியின் மூலம் தூய பக்தனின் இதயத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். தூய பக்தன் சதா சர்வ காலமும் கிருஷ்ணரை தனது இதயத்தில் தாங்கியுள்ளான். சூரியனை போன்றவரான கிருஷ்ணர் இருப்பதால் அறியாமை என்னும் இருள் உடனடியாக அகற்றப்படுகிறது. தூய பக்தனுக்கு கிருஷ்ணரால் அளிக்கப்படும் விசேஷ கருணை இதுவே. பல கோடி பிறவிகளாக ஜடத்துடன் தொடர்பு கொண்டதன் களங்கத்தினால் ஒருவனுக்கு இதயம் ஜடத்தன்மை என்னும் தூசியினால் எப்போதும் கவரப்பட்டுள்ளது. ஆனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இடையராது ஹரே கிருஷ்ண ஜபம் செய்யும் போது அந்த தூசியினை விரைவில் தூய்மைப்படுத்தி தூய ஞானத்தின் தளத்திற்கு உயர்வு பெறுகின்றான். இறுதி இலக்கான விஷ்ணுவினை பக்தி தொண்டினாலும் நாம சங்கீர்த்தனத்தினாலும் மட்டுமே அடைய முடியுமே ஒழிய மனக்கற்பனைகளாலோ வாதங்களாலோ அல்ல. தூய பக்தன் தனது வாழ்க்கையின் ஜட தேவைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் ஏங்க தேவையில்லை. ஏனெனில் அவன் தனது இதயத்தில் உள்ள இருளை அகற்றும் போது பக்தனின் பிரியமான பக்தி தொண்டினால் திருப்தியுறும் பரமபுருஷர் தனது பக்தனுக்கு தேவையானவை அனைத்தையும் தானே வழங்குகிறார். இதுவே பகவத்கீதையின் உபதேசங்களின் சாரமாகும். பகவத்கீதையை கற்பதனால் ஒருவன் பரமபுருஷரிடம் முழுமையாக சரணடைந்த ஆத்மாவாக ஆகி தன்னை தூய பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறான். பகவானை பொறுப்பேற்றுக் கொள்வதால் அவன் எல்லா விதமான ஜட விருப்பங்களில் இருந்தும் முழுமையாக விடுதலை அடைகின்றான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். So very excellent purpose by Srila Acharya Srila Prabhupada. So நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்ம என்ன ஸ்லோகா நான் சொல்லியிருக்கோம்?
எஸ், சதுஸ்லோக் நாம பார்த்திருக்கோம். மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா? என்னென்னது? சம்பந்த, அபிதேய, பிரயோஜன. பிரயோஜனா. சோ இந்த ஸ்லோகால பகவான் என்ன சொல்றாரு? பிரயோஜனா இல்லைங்களா? பிரயோஜனம். எஸ். மன இருளை அழிக்கிறேன். என்ன நடக்கும்? பக்தி பண்ணா என்ன நடக்கும்? ரிசல்ட் மன இல்லைங்களா? பிரயோஜனாங்கிறது ரிசல்ட். சம்பந்தானா என்ன மீனிங் சொல்லுங்க மாதாஜி? பகவானோட தொடர்பு. சம்பந்தம். நமக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு. அபிதேயா அப்படிங்கிறது அதற்கான வழிமுறைகள். வழிமுறை. சோ இது வந்து இந்த ஸ்லோகம் நாம வந்து ஃபர்ஸ்ட் அகம் சர்வசிய பிரபுவோன்னு சொன்னாரு. நான் தான் எல்லாத்துக்கும் மூலம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன சொன்னாரு? என்னுடைய பக்தர்கள் வந்து என்னை எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அது அபிதேயா இல்லையா? எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க. தங்களை பத்தி என்னை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க, உரையாடுவதில் அவங்க மகிழ்ச்சி அடைகிறார்கள், திருப்தி அடைகிறார்கள். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன பார்த்தோம்? அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் வந்து என்னை வந்து அடைவதற்கு தேவையான அறிவை நானே தரேன். ததாமினா கொடுக்குறது. ததாமி புத்தியோகம். புத்தியோகம் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த ஸ்லோகால அது ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்கள்ட்ட விசேஷ கருணை காட்டுறதுக்காக அவங்களோட இதயத்தில் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடவிடும் தீபத்தினால் அழிக்கிறேன். பகவானே சொல்றார். எல்லாருடைய ஹிருதயத்திலயும் பகவான் இருக்காரு. சோ யார் ஒருத்தர் பக்தி தொண்டை கையில எடுக்கிறாங்களோ அவங்களா எல்லாமே பண்ணிக்கலாம். இப்ப பத்மா மாதாஜி பக்தி எடுத்துட்டாங்கன்னா அவங்களே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா நடக்குமா? அது பகவான் கருணை. நம்ம சைட்ல இருந்து நாம என்ன பண்ணணும்? முயற்சி பக்தி தொண்டு செய்வது. முயற்சி பண்ணும். ஆனா ரிசல்ட் யார் கையில இருக்கு? நீங்க கிருஷ்ணா போய் டிமாண்ட் பண்ண முடியாது. கிருஷ்ணா இங்க பாருங்க 16 மாலை பண்ணிட்டேன், பகவத்கீதை படிச்சுட்டேன், எனக்கு இது நடக்கணும். அவங்களுக்கு மட்டும் எப்படி பக்தி வரலாம் அப்படிலாம் நம்ம போய் கிருஷ்ணாவை கேட்கவே முடியாது. யாருமே கிருஷ்ணாவை டிமாண்ட் பண்ண முடியாது. அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆக்சுவலி நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி ஞாயிறு வந்து காஸ்மாலஜி செஷன் அட்டன் பண்ணோம். கோயம்புத்தூர் இருந்து அட்டன் பண்ணோம். ஒரு பிரபு வந்து ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கிறோம் நாங்க பக்தி வைபவ் பண்ணப்போ. திருப்பியும் இப்ப வந்து செகண்ட் டைம் இப்ப அடுத்த பேட்ச் பக்தி வைபவுக்காக ஆஃப்லைன் செஷனே வச்சாங்க. ஆன்லைன் கூட ஆஃப்லைன் இன்னுமே எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அத கேட்க 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 பகவான் வந்து அவருடைய அந்த என்ன சொல்றது, அவருடைய அந்த உண்மையான இது புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவரு வந்து எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறது புரியுது. ஒவ்வொரு விஷயம் நுணுக்கமா அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குது. இந்த இந்த முழு யூனிவர்ஸ்ல பிரபஞ்சத்துல அவ்வளவு நுணுக்கங்கள் பகவான் அவ்வளவு அழகா படைச்சிருக்காரு. சோ இது அத்தனையும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து எங்கேயுமே இன்வால்வ் ஆகுறது இல்ல. கிருஷ்ணாவுடைய ஒரே வேலை கோலோகத்துல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறது. இங்க அத்தனையுமே தன்னுடைய புருஷ அவதார் வச்சுதான் அவர் பண்றாரு. காரணோதய விஷ்ணுவுடைய உடல்ல இருந்து நம்ம அவர் பிரீத் பண்றப்ப பிரபஞ்சங்கள் வெளியே வருது. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? தெரியுமா இல்லையா? அவர் வந்து அந்த மூச்சை வந்து இழுத்து பிடிக்கிறாராம். அந்த இழுத்து பிடிக்கிற டைம் வரைக்கும் தான் நம்ம வந்து பிரம்மாவுடைய ஒரு நாள் வரைக்கும் அவர் வந்து இழுத்து பிடிக்கிறாரு. சரிங்களா? திருப்பியும் உள்ள இழுக்கிறாரு. அப்ப எல்லாரும் உள்ள போயிடுறோம். திருப்பியும் மூச்சு விடுறப்ப வெளியே வரோம். எல்லா யூனிவர்ஸும் வெளியே வருது. திருப்பி மூச்சு இழுத்து பிடிக்கிறாரு. அந்த டைம் தான் பிரபஞ்சங்கள் வெளியில இருக்காம. அழகா சொன்னார். அதுக்கப்புறம் பகவானுடைய உடல்ல இருந்து அவர் அந்த கிரியேஷன் பண்ணணும்னு நினைக்கிற உடனே அவருடைய உடல்ல இருந்து மாயா சக்தி வெளியே வராங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகவான வந்து அவங்கள வந்து இப்போ பிரெக்னேட் பண்ணணும். அவங்கள ஏன்னா அவங்க வெறும் மாயாசக்தி வெளியே வந்திருக்காங்க, பிரதானமா இருக்காங்க. அப்போ அவருடைய உடல்ல இருந்து காலசக்தி ஜீவசக்தி ரெண்டும் வருதான். அது மகா கால ரூபமா மாறி சதாசிவாவா மாறுதான். அந்த சதாசிவாவும் துர்கா 2 பேரும் சேர்ந்துதான் இந்த எல்லா யூனிவர்ஸையும் படைக்கிறாங்களாம். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிரம்ம ஜோதியில இருக்காங்களாம். சதாசிவாவும் துர்காவும். இங்க இந்த கைலாயத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ருத்ரர்கள்.
சதாசிவாட்ட இருந்து வெளியில வந்து ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து வராங்க. அவங்கதான் வந்து இங்க ஒவ்வொரு யூனிவர்ஸுடைய அந்த அவருடைய சிவாவுடைய வேலை என்ன? அழித்தல். அழித்தல். அதெல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா ருத்ரர்கள் தான். சரிங்களா? ருத்ரர்கள் தான் வந்து அந்த அழிக்கிற வேலை பண்றாங்க. சோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரம்மா வராரு. பிரம்மா வந்து படைக்கிறாரு. சோ அந்த பூமண்டலா ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பூமண்டலா வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருக்காம, ஒரு நடுவுல ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கு. அந்த தாமரை மலரோட ஒப்பிடுறாங்க. சரிங்களா? தாமரை மலர் மாதிரி வந்து வருது. அந்த டிஸ்க், அந்த சென்டர் பார்ட் வந்து டிஸ்க், நடுவுல வந்து ஒரு அந்த தாமரையுடைய அந்த ஒரு மொட்டு மாதிரி உள்ள இருந்து வருங்களா, என்ன சொல்றது, மஞ்சள் கலர்ல வரும்ல, மகரந்தம். அதுதான் வந்து மேருமலை. அந்த நடுவுல இருக்கிற அது வந்து மேருமலை. அத சுத்திலும் பாத்தீங்கன்னா தீபம். தீபம்னா 2 சைடு தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து தீபம். சரிங்களா? நம்ம வந்து தீவு தீபகற்பம் சொல்லுவோமா? தீபகற்பம். தீபகற்பம் 3 பக்கமும் தண்ணி இருக்கும். ஆனா இது 2 பக்கம் தீபம், 2 பக்கம் தண்ணி இருக்கு. சரிங்களா? 7 தீபங்களா பிரிக்குது. எதனால நடக்குது? பூமண்டலம் பிரிக்கிறாங்க. யாரு பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரியம்வரத மகாராஜ். அவரு யாருன்னா ஸ்வயம்பூ மனுவோட பையன். அதுவும் அவரு கதை கேட்டீங்கன்னா தலை சுத்தம். துருவாவோட அப்பா பேர் யாருக்கா ஞாபகம் இருக்கா? உத்தானபாதர். சாரி, சுயம்பூமனுக்கு 2 பசங்க. உத்தானபாதர் பிரேம்வரதா சின்ன வயசுலயே வந்து குருகுலம் போறாரு. அவர் அங்கேயே தங்கிடுறாரு. நான் வந்து நாட்டுக்கெல்லாம் நான் வரல, நான் இப்படியே வந்து ஆன்மீக தேடல போயிருன்னு எடுத்துக்கிறாரு. உத்தானபாதன் ஆட்சிக்கு வராரு. அவருக்கு அப்புறம் துருவன், அவரோட பையன், அப்படியே அந்த வம்சம் போகுது. திடீர்னு ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆயிடுதான். அதுக்கப்புறம் போய் அது அது எவ்வளவு வருஷம்னா அது வந்து லட்சக்கணக்கான வருஷம். அதுக்கப்புறம் பிரியவரத மகாராஜா போய் கூப்பிட்டு வராங்க. வாங்க, தகுதியான ஆள் இங்க இல்ல, ராஜ்ய ஆள் இருக்குன்னு. அவர் வரமாட்டேங்கிறாரு. இப்ப பிரம்மாவே பர்சனலா போய் ரிக்வெஸ்ட் பண்றாரு, வாங்க, யாருமே இல்லன்னு. அதுக்கப்புறம் அவர் வராரு. வந்து அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாரு. அவருக்கு 7 பசங்க. அந்த 7 பசங்களுக்காக அந்த பூமண்டலாவை அவர் 7ஆ பிரிக்கிறார். அவருடைய அந்த அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, சூரியனோட ரதம் பாத்தீங்கன்னா ஒத்த வீல் தான் இருக்குமாமா, ஒரு சக்கரம் தான் இருக்கும். அதே மாதிரி பிரியம்வரத மகாராஜ் பாக்குறாரு, இந்த பூமண்டலால ஒரு சைடு சூரியன் போனா இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்? இருட்டு இருந்தா மக்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, யாருமே வந்து பக்தி ஆக்டிவிட்டிஸ் பண்றது இல்லைன்னு சொல்லி அவரு தன்னுடைய அந்த சேரியட் வீல்ல இப்படி சுத்தி வராராமா. அப்ப அந்த பக்கம் வந்து எல்லா பக்கமும் வெளிச்சம் வர மாதிரி. அப்படி அவர் சுத்தி வர்றப்ப உருவானதுதான் இந்த 7 தீபங்கள். ஒரு நடுவுல கொஞ்சம் லேண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஓஷன், நடுவுல லேண்டு, அப்புறம் ஓஷன், அந்த மாதிரி 7 சுத்திலும் அந்த அந்த மேருமலை சுத்திலும் அந்த மாதிரி உருவாயிட்டே வருது. சோ அதுல அந்த மேருமலை ஒட்டின பகுதி தான் ஜம்பு தீபம். ஜம்பு அப்படின்னா நவப்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த நகப்பழ மரம் இருக்கிறதுனால இந்த ஜம்பு தீபம். இந்த ஜம்பு தீபத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 9 வருஷங்கள் இருக்கு. வருஷம் அதுல கடைசியில கீழே இருக்கிறது பாரத வருஷம். அந்த பாரத வருஷம் மறுபடியும் 9 கண்டமா பிரியுது. அந்த 9 அந்த இந்த இதுக்கு பொறுப்பு வந்து அஜனாபா. அவருக்கு வந்து 9 பசங்க இருந்தனால 9ஆ பிரிச்சு கொடுக்கிறாரு. சோ அந்த 9 பிரிவுல லாஸ்ட் கடைசி வந்து பாரத கண்டம். இந்த பாரத கண்டம் தான் நாம இருக்கிற இந்த பூமி. சரிங்களா? நம்மளுடைய லொகேஷன் ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? என்னன்னா இதுல இந்த பாரத வருஷம் மட்டும்தான் கர்ம பூமி. பாரத வருஷத்துல இருக்கிற 9 கண்டமும் கர்ம பூமி. இங்க மட்டும்தான் பக்தி பண்ணி கிருஷ்ணாட்ட போக முடியும். மித்த எங்கேயுமே வந்து அதுக்கு வாய்ப்பு கிடையாது. மித்த பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல அந்த மேருமலை சுத்தில இருக்கிற ஏரியா பேரு இலாவிரத வருஷம். அங்க வந்து மலையெல்லாம் இருக்கு, மவுண்டன்ஸ் இருக்கு, ரிவர் இருக்கு. அந்த ஒரு பெரிய மரம், மாம்பழம் மரம் இருக்காமா, அந்த சாறு வந்து அப்படியே அந்த
ரிவர்ல கொட்டி மாம்பழம்னா ஒவ்வொரு மாம்பழமும் இந்த ஒரு எத்தனையோ யோஜனா சொன்னாரு. அவ்வளவு பெருசு இருக்குமாமா. அவ்வளவு பெரிய பழம். அதோட சாறு வந்து அப்படியே இந்த ரிவர்ல போயிட்டு இருக்குமா. அந்த ரிவர்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே கிடைக்குமா. அதாவது அரிசி, பருப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு சும்மா ஃப்ரீயாவே கிடைச்சிரும். பாலு, என்னென்ன சாப்பிடுற பொருள் இருக்கோ எல்லாமே இந்த ஆறுலயே கிடைச்சிருமா. இன்னொரு இடத்துல வந்து நக நக நாவல் பழம் மரம் இருக்கு. அந்த நாவல் பழ ஜூஸ் விழுந்து விழுந்து அது அத்தனையும் தங்கமா மாறிடுமா. அப்படியே தங்கம் பாலம் பாலமா அப்படியே இருக்குமாமா. அவங்களுக்கு வந்து எதுக்குமே அவங்க வேலை செய்ய தேவையில்லை. சோ இந்த இடத்துக்குலாம் பேரு பௌம ஸ்வர்க்கம். சோ நம்ம பூமண்டலாக்கு மேல புவர்லோகா, அதுக்கு மேல ஸ்வர்க்கம் இருக்கு. அது திவ்ய ஸ்வர்க்கம். அந்த நாம வந்து அதிகமா புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த திவ்ய சொர்க்கத்துல 90% இருப்போமா. கடைசி 10% வந்து இந்த பௌம சொர்க்கத்துக்கு வருமா. இந்த பௌம சொர்க்கத்துல ஆயுள் பாத்தீங்கன்னா 10,000 வருடங்கள். நான் சொன்ன இந்த எல்லா வருஷத்துலயும் ஆயுள் 10,000 வருடங்கள். ஒரு வருஷம் கூட ஒரு வருஷம் குறை கூட இருக்காதாம். நாம குழந்தை எப்ப பெத்துக்கோன்னா அந்த கடைசி அந்த 10,000 வருடம் முடிக்கிற டைம்ல குழந்தை பெத்துக்குவோமா. குழந்தை பிறந்தோடனே என்ன ஆகும்னா அது படபடன்னு பெருசாகி 16 வயசு ஆயிருமா. உங்க புண்ணிய பலன் தீர்ந்த உடனே என்ன ஆயிருவீங்க, நீங்க திருப்பி வந்து இந்த பூமிக்கு வந்துடுவீங்க. சோ இந்த நான் கூட கேட்டோம், ஐயோ நல்லா இருக்கே கேட்கறதுக்கு அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த பௌம சொர்க்கம், திவ்ய சொர்க்கம் இங்க இருக்கவங்க எல்லாருமே தேவதாஸ் எல்லாம் வேண்டுவாங்களாம். தயவு செய்து எங்களை பூமியில பிறக்க வைங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆயுள் ஜாஸ்தி. ஆனா அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். சரிங்களா. அவங்களுக்கு வந்து அளவற்ற என்ஜாய்மெண்ட் அங்க. அங்க வந்து ஹெவன்ல சொர்க்கத்துல யாரு கூட வேணாலும் போலாம். சோமரசா ஆக்சுவலி நமக்கு எப்படி நம்ம பால் குடிக்கிறோமோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சோமரசம் இல்லைன்னா அவங்களால உயிர் வாழ முடியாது தேவர்களால. அந்த சோமரசம் அளவற்ற அவங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் வந்து அவங்க என்ஜாய் பண்றாங்க. சோ அந்த என்ஜாய்மெண்ட்க்கு நடுவுல கிருஷ்ணாவை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. நம்ம ஒண்ணும் இல்ல, வீட்டுல கெஸ்ட் வந்தாலே நம்மளால கிருஷ்ணாவை நினைக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. வந்தாலே நம்மளால கிருஷ்ணாவை நினைக்க முடியாது. சோ அந்த தேவதா எல்லாம் வேண்டாங்களாம். அதே மாதிரி இப்போ மத்த யுகாலெல்லாம் பாத்தீங்கன்னா சத்திய யுகால வந்து 1,00,000 வருஷம் ஆயுள் இருக்கிறதுனால பல ஆயிரம் வருடங்கள் தவம் பண்ணணும். திரேதா யுகத்துல யாகங்கள் பல ஆயிரம் வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் பண்ணணும். ஆனா இந்த கலியுகத்தில் மட்டும்தான் ஆயுள் 100 வருஷங்கிறதுனால ஹரிநாம ஜபம் பண்ணாலே பகவான அடைய முடியும். ஈஸியா டைம் கான்செப்ட் பாத்தீங்கன்னா கலியுகத்துல சீக்கிரமாவே பகவானை அடைய முடியும். அதனால இந்த பாரத பூமியில வந்து பறக்கணும்னு சொல்லி எல்லாருமே வேண்டுவாங்களாம். சோ இந்த பூமண்டலா கீழே குகை மாதிரி வரிசையா உள்ளுக்குள்ள இருக்குமாமா. அந்த அதல விதல சுதல அந்த நம்ம கீழே இருக்கிற லோகங்கள் கேள்விப்படுறோம் இல்லைங்களா. அதெல்லாம் கீழேன்னா டிப்பிக்கலா கீழே இருக்காது. அந்த பூமண்டலாக்குள்ளேயே குகை மாதிரி அப்படியே வரிசையா போயிட்டே இருக்குமாமா. அங்க வந்து ஆக்சுவலி சூரியன் எது வரைக்கும் இருப்பாங்கன்னா இங்க இருந்து ஸ்வர்க்கம் வரைக்கும், அதாவது பூமண்டலா, பூலோகா, ஸ்வர்கலோகா 3 லோகம் வரைக்கும் தான் சூரியன் லைட் இருக்கு. அதுக்கு மேல வந்து என்னென்ன லோகம் இருக்கு? மகரலோகா, ஜனலோகா, தவலோகா, சத்தியலோகம். சோ இதுக்கு நாளுக்கு சன்லைட்டே தேவையில்லையா. அதெல்லாம் சுயமாவே ஒளி இருக்குமா. சோ இங்க கீழே அப்படி பூமண்டலாவோட சரி அதுக்கு கீழேயும் சன்லைட் இருக்காது. சோ அவங்க அந்த அதல விதல சுதல இங்கெல்லாம் வந்து சன்லைட் கிடையாது. ஆனா அங்க வந்து ஏதோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்காதீங்க. அங்க அளவற்ற என்ஜாய்மெண்ட். அது எப்படின்னா தமோ குண என்ஜாய்மெண்ட். பெரிய பெரிய நம்ம இப்ப பௌதிக உலகத்துல அப்படித்தானே போயிட்டு இருக்கு. இப்போ பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள். ஆனா கிருஷ்ணா கிடையாது. கிருஷ்ணா அங்க யாரும் நினைக்கிறது கூட அவங்களுக்கு நேரம் கிடையாது. சோ அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் இருக்கிறது தான் இந்த கீழ் லோகங்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இப்ப பர்பட்ல பின்னாடி வருதா என்னன்னு தெரியலைங்க மாதாஜி. பிரபாத் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, எல்லாமே வந்து நட்சத்திரங்கள் எல்லாமே பிளானட் தான், அதுங்க எல்லாமே சூரியன்ன்றதுதான் ஒளிய வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எல்லாத்துக்குமே ஒளி போகுதுன்னா அப்ப எப்படிங்க மாதாஜி இந்த 3 மணி கொஞ்சம் புரியல, அதனால கேட்கலாங்க. எப்படி
அதாவது 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 ஆப்புலன்ஸ் பகவானோட வைபவங்கள் சொல்ற போதே இது எல்லா சந்திரன், அதாவது கிரகங்கள்ல வந்து நான் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்து அப்ப வந்து பிரபுபாத் என்ன சொல்றாரு, எதுவும் நட்சத்திரங்கள்லாம் வந்து தனியா சூரியன் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே சூரியன் தான், எல்லாமே பிளானட் தான் அப்படின்னு சொல்றாரு மாதாஜி. ஆனா நீங்க வந்து சொல்றேன். பிரபுபாத் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சூரியன் தான், சரிங்களா? அந்த ஒரே ஒரு சூரியன் வந்து இந்த 3 லோகங்களுக்கு தான் ஒளி கொடுக்குறாரு. இந்த நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களாம் நம்மளாம் இங்க இருந்து ஸ்வர்கா போறோம் இல்லைங்களா, சொர்க்கலோகம். அங்க வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் அலாட் பண்ணிடுவாங்க. நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு வீடு ஃபுல்லா இருக்கும். ஒரு மூவிங் சிட்டி மாதிரி நினைச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே உங்கள்ட்ட ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா பத்மா மாதாஜி? தெரியல இது இல்லையா? நட்சத்திரம் அப்படிங்கிறது இங்க இருந்து ஸ்வர்க்கம் போறவங்களுக்கு அவங்க கொடுக்குற ஒரு இடம். அதுல வந்து எல்லா வசதியும் இருக்கும். அது ஒரு மூவிங் வெஹிக்கிள் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுக்கான லைட்டும் வந்து சன் இருந்தா அவங்களுக்கு வரும். நாலு பின்ன நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவருடைய வீடு அது, சரிங்களா? சோ அதுதான். அதே மாதிரி சூரியன் இருந்தா 3க்கும் எல்லாருக்கும் வெளிச்சம் வருது. சந்திரனும் அந்த சூரியன்ல இருந்து ஒளி வாங்கிதான் நம்மளுக்கு வந்து சோமரசம், நமக்கு அந்த காய்கறிக்கு தேவையான அந்த ரசம் எல்லாம் அவர் கொடுக்குறாரு. சந்திரன், சூரியன், இது எல்லாமே வந்து இந்த 3 லோகங்களுக்கு மட்டும்தான். அதுவும் சந்திரன் வந்து பாரத கண்டா சுத்தி, அதாவது இந்த கிம் புருஷ வருஷா வரைக்கும் தான் சந்திர லைட் தெரியும், அதுக்கு மேல இல்ல. அது வந்து இங்க மட்டும் சுத்திட்டு இருக்கு சந்திரன். இதெல்லாம் பகவானுடைய படைப்பு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொருத்தர் இன்சார்ஜ். கிம் புருஷ வருஷானா அங்க ஹனுமான் தான் இன்சார்ஜ். ஹரி வருஷா அப்படின்னா அங்க பிரகலாதர் இருக்காரு. துருவ லோகால துருவன் இருக்காரு. அது வந்து பகவானுடைய வைகுந்தமா இருந்துச்சு. பகவான் வந்து ஷீரோதகசாயி விஷ்ணு அங்க இருந்தாரு. துருவன் வேண்டதுனால அவருக்கு அந்த லோகத்தை கொடுத்துட்டு, அந்த துருவ லோகத்திலேயே ஒரு சின்ன ஐலண்ட், ஒரு தீவுல வந்து பகவான் அங்க இருக்காராம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே என்ன பண்ணுனா, அதே மாதிரி இந்த மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். மெர்க்குரிக்கு என்ன தெரியுமா? புதன். அந்த எல்லா கிரகங்களும் என்ன பண்ணுனா அந்த துருவ லோகத்தை சுத்தி வருமா. ஏன்னா பகவான் அங்க இருக்காரு இல்லையா, ஷீரோதகசாயி விஷ்ணு. அதெல்லாம் அந்த சுத்தி வரப்போ ஒரு ஃபார்மேஷன், டால்பின் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து சிசுமாரான்னு சொல்லுவாங்க. இந்த யோகிகள்லாம் உட்காந்து மெடிடேட் பண்றாங்க இல்லையா, அது வந்து அவங்க சில யோகிகள் பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டா வந்து போயிருவாங்க, இந்த பௌதிக உலகத்துக்கு போயிருவாங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு லோகமா பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அவங்க எல்லாம் பகவானுடைய யூனிவர்சல் ஃபார்மை வந்து மெடிடேட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த சிசுமாரா அந்த பிளானட்ஸை வந்து மெடிடேட் பண்ணுவாங்களாம். அது அந்த மாதிரி டால்பின் மாதிரி ஃபார்ம் ஆகுது அந்த கிரகங்கள் எல்லாம். சயின்டிபிக்கா கூட அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூரியனோட அந்த சுத்தி வருது, இதெல்லாம் கேட்டோம்னா ஏதாவது சூரியன் கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்மளுக்கு எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும் இல்லைங்களா? சூரியன் ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி போயிட்டாருன்னா நம்மள என்ன ஆகும்? ஜாஸ்தியா போகும், ஹீட் கிடைக்காது. கிட்ட வந்துட்டாருன்னா ரொம்ப ஓவர் எரிஞ்சு போயிரும். எஸ், கரெக்ட். அதெல்லாமே அதே மாதிரி அந்த கிரகங்கள் கரெக்டா சுத்தி வரணும், சூரியன் கரெக்டா சுத்தி வரணும், சந்திரன் கரெக்டா சுத்தி வரணும். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு பகவான் தன்னுடைய புருஷ அவதாரங்கள் மூலமா அத்தனையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இப்ப புரியுது அவங்களுக்கு அவர் ஏன் நான் எல்லாத்துக்கும் மூலம், நான் தான் எல்லாத்துக்கும் அகம் சர்வசிய பிரபவோ. பிரபவோங்கிற வேர்டு பகவானுக்கு மட்டுமே பொருந்தும் இல்லைங்களா? நம்மளால வந்து இந்த பாரத கண்டாவத்தை அடுத்ததுக்கு எங்கேயுமே போக முடியாதான். ஆக்சுவலி போன யுகால எல்லாம் போயிருக்காங்க. போன யுகாலெல்லாம் இந்த நம்ம பாரத கண்டத்துக்கு முன்னாடியே கிரேட்டர் ஹிமாலயாஸ்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பாரத வருஷம் ஆரம்பிக்குது. அந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் தான் வந்து பாண்டு வந்து தன்னோட மனைவிகளோட போய் தங்கி இருந்தாரா. நிறைய பாஸ்ட் டைம் பிரபுஜி சொன்னாரு, இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல நடந்துச்சு. பத்ரிகாசிரமம் அங்க ஒண்ணு இருக்காமா.
அதான் ஒரிஜினல் பத்ரிகாஷ்டமம். இன்னுமே வியாசர்லாம் அங்க இருக்காங்களாமா. சோ நரநாராயண ரிஷி அங்க இருக்காங்க. சோ இது அவதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம இங்க இருக்கிற ஹிமாலயாஸ் வேற, அது வேற அப்படின்னு சொன்னாரு. சோ இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்க கூட முடியாது. ஏன்னா நம்ம வந்து இதை தாண்டி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம். நாம இருக்கிற அந்த சின்ன லிமிட்டட் ஏரியாவை தாண்டி எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஸோ மூணுக்கு போனோம், அதுக்கு போனோம், அதுக்கெல்லாம் ராக்கெட் விட்டோங்கிறாங்க. ஆனா அவங்க மூன் பத்தி சொல்ற டிஸ்கிரிப்ஷன் கேட்டீங்கன்னா, மூன்ல வந்து சந்திரன்னாவே என்னது? கூலிங் தான் இல்லைங்களா? சூரியன்னா ஹீட்டு, சந்திரனாவே கூலிங் தான். சோ அந்த சந்திரன்ல வந்து சோமபானம் உற்பத்தி பண்ணுவாங்களாமா. சோ அந்த மாதிரி சந்திரன்ல வந்து ஐஸ் தான் எங்கேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. சோ இவங்க மூன்ல லேண்ட் ஆனோம்னு சொன்னாங்க. அப்படி ஏதாவது பிக்சர் அனுப்புனாங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்ல. சாஸ்திரப்படி இவங்க லேண்ட் ஆனது வேறொரு கிரகம். அது சந்திரன் கிடையாது. நம்மளுடைய சாஸ்திரத்துப்படி. சோ பகவானுடைய படைப்பை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்பதான் வந்து அவர் மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும். அவர் யாரு, அவர் வந்து எவ்வளவு பெரியவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். எதுக்கு வந்து இதெல்லாம் பகவான் இந்த அத்தியாயம் ஃபுல்லா தன்னோட வைபவம் பேசுறாரு. எதுக்காக அவர் பேசணும்? யோசிச்சு பாருங்க. அவர் தன்னை பத்தி பெருமை அடிக்கிறதுக்காக பேசுறாரா? சொல்லுங்க. அவர் தன்னை பத்தி பெருமை அடிச்சுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நம்ம புரிஞ்சுக்கணும்ட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து பகவானை வழிபட முடியும். எனக்கு இதெல்லாம் கேட்ட பிறந்தான் இன்னும் எத்தனை பேர் பைத்தியகாரத்தனமா கிருஷ்ணா கடவுள் இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு பேசுறாங்க. கிருஷ்ணாவை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாம் எப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது? எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய புராணங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. வாயு புராணம், கர்ட புராணம், இது எல்லாத்துலயும் தெளிவா கொடுத்திருக்காங்க. யார் யாரு என்னென்ன தப்பு செஞ்சா என்ன தண்டனை, நரகம்னா எங்க இருக்கு. நாம நரகத்துக்கு போறப்போ வைதரணி அப்படின்னு ஒரு ஆறு இருக்குமா. அந்த ஆறு வந்து தண்ணி இருக்காது. ஃபுல்லா வந்து ரத்தம், அந்த தீயே, அந்த அந்த மாதிரி மலம், இந்த மாதிரிதான் இருக்குமா. சோ அந்த முன்னோர்கள் வந்து அங்க மாட்டி தவிக்கிறப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு பசுமாடு வந்து தானம் கொடுக்க சொல்லுவாங்க. யாராவது இறந்தா அந்த பசுமாடு கொடுத்தோம்னா அவங்கள வந்து அப்ப அந்த பசுமாடு ஒண்ணு வந்து ஏத்திட்டு போய் அந்த பக்கம் விட்டுருமா. அதனாலதான் இறந்தவங்க யாராவது இறந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி ஒரு பசுமாடு தானம் பண்ணி சொல்றாங்களாம். சோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ இங்க வந்து இப்ப நினைச்சிட்டு இருக்கிறாங்க கலியுகத்துல நான் என்ன தப்பு வேணா செய்யலாம், யாரும் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது, என்ன யாரு ஜெயில போட முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா யமராஜருடைய அந்த கோர்ட்ல தண்டனை இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. சோ அந்த காலத்துல ராஜா எல்லாம் எதுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா, மரண தண்டனை கொடுத்துட்டா அவனுக்கு வந்து மறுபடியும் அடுத்த பிறவி மோசமா இருக்காது. அவன் யாரோ ஒருத்தரை கொல்றவனுக்கு தான் மரண தண்டனை கொடுப்பாங்க இல்லைங்களா? ஒருத்தனை கொல்லுட்டு அப்ப இவனுக்கும் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்காம மன்னிச்சு விட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அவனுக்கு அடுத்த பிறவி படுமோசமா இருக்குமா. அவன் அதுக்காக நரகத்துல பயங்கரமா கஷ்டப்படுவானாம். சோ இது எல்லாத்துலயும் ஒரு சயின்ஸ் இருக்கு. சோ நம்ம இதெல்லாம் புரியாம அதுக்கு வந்து நம்ம ஜீவ காருண்யம் அவன் கொண்டானா எது அரசாங்கம் எதுக்கு அவனை கொள்ளுது அப்படின்னா நம்ம பேசுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி சூட்சுமான நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ உண்மையிலேயே எல்லாம் நரகங்கள் இருக்குது. அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தண்டனை. அதுவும் அதுக்கு தனியா ஒரு பாடி கொடுப்பாங்களாம். அத்தனையும் வந்து ஒரு ஜீவாத்மா தப்பு பண்ண ஜீவாத்மா அனுபவிச்சே தீரணும். அங்க வந்து எந்த சலுகையும் கிடையாது. சோ இந்த தண்டனை எல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா அடுத்த அப்படி நாம அந்த தப்பு செய்யக்கூடாது இல்லைங்களா? அதுக்குதான் தண்டனை. ஒருத்தர் இல்லீகலா ஒருத்தரோட இன்னொருத்தர் ஒய்ஃபோட தொடர்பு வச்சுக்கிட்டானா நரகத்துல வந்து அவனை ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு ஒரு பெண் உருவம் செஞ்சிருப்பாங்களாம். அந்த பழுக்க காய்ச்சின இரும்புல அதை போய் அவன் வந்து கட்டி பிடிக்கணுமா. சோ அந்த மாதிரி இருக்கிறவன் அடுத்த ஜென்மத்துல அந்த தப்பு செய்ய மாட்டான். ஏன்னா அது உண்டான தண்டனையை அனுபவிச்சுட்டு வரான். இப்படிதான் நம்மள திருத்துறதுக்காக கிருஷ்ணா பல முயற்சி பண்றாரு. ஆனா நாமளாம் திருந்துறோமான்னு கேட்டீங்கன்னா திருப்பி இந்த பௌதீக சாக்கடையிலே போய் உளருது. ஆக்சுவலி இந்த நம்மளுடைய அந்த அந்த பூமண்டலா வந்து சேஷன் தாங்கிட்டு இருப்பாராம். சேஷன் வந்து அவருடைய பல தலைகள்ல தாங்கிட்டு இருப்பாரு. அது அவருக்கு முன்னாடி அஷ்டதிக் கஜங்கள் 8 யானை
அந்த 8 யானை தாங்குது. அதுக்கு கீழே சேஷன், ஆதிசேஷன் இருக்காரு. அவர் வந்து பாப்பாராமா, இந்த ஜனங்க திருந்துற மாதிரி தெரியல, கோபம் வந்துதான் அந்த பிரளயத்தை வந்து உண்டு பண்றாங்களாம். இந்த தன்னோட இதை வித்ட்ரா பண்ணிக்கிறாராம். அப்பதான் வந்து பூமண்டலா வந்து பிரளயத்துக்கு உட்படுதாம். ஸோ பக்தி பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாகவத்துல தெளிவா கொடுக்குறாங்க. பிருது மகாராஜோடைய அவர் ஆட்சிக்கு வரப்ப அப்படிதான். பூமண்டலா வந்து எல்லா செல்வத்தையும் ஒளிச்சு வச்சுக்கிறாங்களா. அங்க வந்து ஒரே பசி பட்னியா இருக்கு. அப்ப அவர் மிரட்டுறாரு, அவங்கள கொல்லுவேன்னு மிரட்டுறாரு. அப்ப பூமாதேவி வந்து ஒரு பசு வடிவத்துல ஓடுறாங்க, அவருக்கு கெஞ்சுறாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு. ஏன் நீ வந்து எந்த தானியத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிருஷ்ணாவை மறந்துட்டாங்க, நான் எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? எல்லாரும் கிருஷ்ணாவை மறந்துட்டாங்க, யாருமே பக்தி பண்றது இல்ல, அதனால நான் எல்லா தானியங்களையும் செல்வங்களையும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் பிருத்து மகாராஜ் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதையா திருப்பி கொடுன்னு சொன்னோனையும் அவங்க வந்து அந்த ஒரு கண்ணுக்குட்டி அவங்க கேட்கிற மாதிரி கன்று குட்டிகள் உருவாக்கி கொடுத்தோன்னே அவங்க எல்லா செல்வத்தையும் அவங்க வந்து திருப்பி கொடுக்குறாங்க. சோ எப்ப வந்து இந்த உலகத்துல பஞ்சம் வரும் அப்படின்னா எப்ப வரும்? துஷ்டர்கள் அதிகமாகும் போது, தீய செயல்கள் அதிகமாகும் போது பஞ்சம். தீய செயல்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானை மறக்கிறது, பகவான் கிட்ட இருந்து விலகி போறது, பகவானை எந்த இடத்துலயும் நினைக்காம இருக்கிறது, இதெல்லாம் தான் பாவ செயல். சரிங்களா? பாவ செயல் வந்து என்னன்னா கிருஷ்ணாவை நினைக்காம இருக்கிறது. சோ அந்த மாதிரி சமயத்துலதான் என்ன நடக்கும்னா இந்த மாதிரி பசி பட்னி பஞ்சம் இது எல்லாமே வரும். இந்த உலகத்துல மக்கள் என்னைக்கு கடவுளை மறக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து பசி பட்னி எல்லாமே வரும். சோ இதுல வந்து அழகா வந்து பிரபுபாத் கொடுக்குறாரு, இந்த பக்தன் அவன் தான ஒரு நிமிஷம், பகுத்தறிவென்றி இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைன் பார்த்தனே, பல கோடி பிறவிகளாக ஜடத்துடன் தொடர்பு கொண்டதன் களங்கத்தினால் ஒருவனுடைய இதயம் ஜடத்தன்மை என்னும் தூசியினால் எப்போதும் கவரப்பட்டுள்ளது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இடையராத ஹரே கிருஷ்ண ஜபம் பண்றப்போ விரைவில் அந்த தூசி வந்து தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஸோ எப்படி வந்து நாம வந்து பியூரிஃபை ஆகுறோம் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ இதுல சைத்தன்ய மகாபிரபுவோட எக்ஸாம்பிள வந்து பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. ஸோ மகாபிரபு வந்து சொல்றாரு, ஏன் வந்து எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து அவரை கேக்குறாங்க, நீங்க என்ன எப்ப பாரு ஹரே கிருஷ்ணா சொல்றீங்க, நாங்க தத்துவார்த்தமா ஆர்கியூ பண்றதுக்கு நீங்க வரமாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய குருவுக்கு நான் முட்டான்னு தெரியும், அதனால ஹரே கிருஷ்ணா மகந்திரா சொல்லு போதும், நீ வந்து சொன்னாவே கிருஷ்ணாட்ட போயிடலாம்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. சொன்னது யாரு? பிரபு, சாக்ஷாத் கிருஷ்ணா. கிருஷ்ணா அப்படி சொல்றாரு. அவரு தன்னையே சொல்லல, நம்மளதான் சொல்றாரு. இந்த கலியுக மக்கள் வந்து தங்களை ரொம்ப அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா உண்மையிலேயே பரம முட்டாள்கள். நான் அன்னைக்கூட புலம்பிட்டு இருந்தேன், இந்த நம்முடைய வேத கலாச்சாரம் வேத கல்வி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள வந்து தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த மேற்கத்திய கலாச்சாரத்துல நம்மளை நுழைச்சு விட்டு அதை படிக்கிறதுதான் பெருமை, இங்கிலீஷ் படிச்சாதான் பெருமை அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு துணிச்சு விட்டு, இப்போ நம்மளுடைய பிள்ளைங்க பசங்க எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் மட்டும்தான் பிடிக்குது, இந்திய கலாச்சாரம் அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்ல. நம்ம பாகவத்துல எப்படி இருக்கு பகவத்கீதையில எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு புரியறது இல்ல, ஏன்னா அவங்க அதை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. நாம வந்து அந்த நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு வெகு தூரம் வந்துட்டோம் இல்லைங்களா? அந்த கேப் தெரியுது இல்லைங்களா? ஆமா மாதாஜி. எஸ், அவங்க நம்மள பார்த்து ஏளனம் பண்றாங்க மாதாஜி. நம்ம எதையுமே சொல்லி தரலையே அவங்களுக்கு. நாம அவங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுத்திருந்தோம்னா அவங்க வந்து எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ நீ தப்பு பண்ணினா நீ நரகத்துக்கு போக கஷ்டப்படுவேன்னு சொல்லி கொடுத்தா யாராச்சும் லஞ்சம் வாங்குவாங்களா, யாரையாவது கொலை பண்ணுவாங்களா சொல்லுங்க? அதெல்லாம் சொல்லி கொடுக்காம வளர்த்துனதுனாலதான் இன்னைக்கு வந்து இந்த சமுதாயமே கஷ்டப்பட்டு இருக்குது. சோ முன்னெல்லாம் ராஜாவுடைய ஒரே வேலை என்னன்னா
மக்களை வந்து நல்லபடியா கைட் பண்ணி பக்தி எடுத்துக்க வைக்கிறது தான் ஒரு ராஜாவுடைய வேலை. அவங்க பாத்தீங்கன்னா ராஜாலாம் பெரிய பெரிய கோயில் கட்டினாங்க இல்லைங்களா? பெரிய பெரிய ஆமா கோயில். மாதாஜி. எஸ். இப்ப ராஜாவுக்கே அந்த வேலைதான். எதுக்காக கட்டினாங்க யோசிச்சு பாருங்க. எதுக்காக அவங்க தங்க பெருமையை நிலைநாட்டுறக்க கட்டினாங்களா? பக்தி வளர்த்தணும். மக்களுக்கு பக்தியை கொடுக்கணும் இல்லைங்களா? கோவிலை சுத்திதான் அந்த சமுதாயமே இருக்கும் மாதாஜி. கரெக்ட். ஒரு மாதாஜி சொன்ன மாதிரி ஒரு கோயில் இருந்தா அதை சுத்திதான், அந்த கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டானே நம்மளுக்கு பழமொழியே இருக்கு. அந்த கோயிலை பேஸ் பண்ணிதான் அந்த ஊரே இருக்கும். நிறைய பேர் இந்த கோயில்ல போய் சேவை பண்ணுவாங்க. அந்த கோயில்ல ஏதோ ஒரு விசேஷம் வரும், மக்கள் எல்லாம் போய் அட்டன் பண்ணுவாங்க. சாயந்தரம் ஆனா ராமாயண மகாபாரத கதா காலட்சேபம் நடக்கும், அத போய் கேட்பாங்க. திருவிழால கலந்துக்குவாங்க. பக்கத்து ஊர்ல இருந்து தங்க சொந்தக்காரங்களை கூப்பிடுவாங்க திருவிழாக்கு. சோ நம்மளுடைய வாழ்வியலே வந்து அந்த கோயிலை பேஸ் பண்ணியே தான் இருக்கு. சோ நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லைங்களா? பகல் ஃபுல்லா பாடுபடுறது, சாயந்தரம்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு நல்லா இருந்தாங்க, ஹெல்தியா இருந்தாங்க. ஆனா இப்போ நாம எல்லாரும் எதையோ தேடி எல்லாருமே ஓடிட்டே இருக்காங்க. சாயந்தரம் நேரம் நீங்க வெளியில போய் பாருங்களேன், ரோட்ல டிராபிக்கா இருக்கு. எந்த ஊர்லயா இருந்தாலும் வண்டி 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 வண்டி, 2 வீலர் 4 வீலர், மக்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயோ எங்கேயா ஓடுறீங்கன்னு கேட்கலாம்னு தோணுது. எதுக்கோ ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியறது இல்ல. இத்தனை வண்டி போகுது. பணம் மாதாஜி இப்போ மெயின் தான் ஓடிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். பாஞ்சாலி மாதாஜி உங்களோடதுனாலதான் டிஸ்டர்பன்ஸ் வருது. ஏதோ நீ மியூட் பண்ணிக்கோ. இப்ப இல்ல. எஸ் எஸ் மாதாஜி சொன்ன மாதிரி பணம். ஏன்னா நாம அப்படித்தானே இப்ப சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய படிப்பு, ஸ்கூல் படிப்பு எப்படி இருக்குன்னா, நீ நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கணும். எதுக்கு நல்லா சம்பாதிக்கணும்? என்ஜாய் பண்றக்கா நீ சம்பாதிக்கணும். நீ போய் வீக்கெண்ட் ஆனா மாலுக்கு போ, சினிமாவுக்கு போ, இல்ல டிஸ்கோதேக் போ, பாருக்கு போ. அதுல போய் நீ செலவு பண்ணு. அப்ப நீ என்ஜாய் பண்ணுவ. நல்லா தண்ணி அடி. தண்ணி அடிச்சின்னா உனக்கு என்ஜாய்மெண்ட் வரும். அப்புறம் சண்டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு மண்டே மார்னிங் வந்து பழையபடி லொங்கு லொங்கு லொங்குன்னு போய் வேலை பாரு, கழுது மாதிரி வேலை பாரு. இதுதான் வந்து நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய கலாச்சாரம் இப்ப போயிட்டு இருக்கிற வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்கு. வாரம் பூரா கஷ்டப்படு, வீக்கெண்டு ஜாலியா என்ஜாய் பண்ணு, அவ்வளவுதான். கதை முடிஞ்சிச்சு. இப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருந்துட்டு நீ ஒரு நாள் செத்து போயிடலாம். செத்து போனா அதுக்கப்புறம் என்ன ஆனா எனக்கு என்னங்க? உயிரோடு இருக்க வரைக்கும் தானே கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன ஆனா எனக்கு என்ன? நான் பாத்துட்டே இருக்கிறேன். அப்படி நான் பாத்துட்டே இருக்கிறேன். அப்புறம் பாத்துக்கலாம். எஸ் மாதர். எஸ் அப்படிதான் இருக்காங்க. அதை பத்தினா அறிவு இல்லாம, சொல்லி கொடுத்தாலும் புரியாம, அது பாத்துக்கலாம், வர்றப்ப பாத்துக்கலாம், என்ன நடக்குது பாத்துக்கலாம், அவ்வளவுதான். சோ இதெல்லாம் வந்து ஒரு அறிவாளி செய்யற செயலா? யோசிச்சு பாருங்க. உண்மையான அறிவாளி என்னன்னா, தனக்கு வரக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு வரப்பே சுதாரிச்சுக்கணும் இல்லைங்களா? அப்பவே சுதாரிக்கிறோம் தான் உண்மையான அறிவாளி. சோ நம்மளை சுத்தி நம்ம பாக்குறோம், மக்கள் நிறைய பேர் இறக்குறாங்க, பிறக்குறாங்க, இறக்குறாங்க, பிறக்குறாங்க, இறக்குறாங்க. அப்ப நானும் கண்டிப்பா ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயே தீரணும். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, எல்லாம் சாவரவங்க சத்துக்கு போறாங்க, நான் சாஸ்வதமா இங்க இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். 75 வயசு ஆனாலும் ஐயோ பாவம் அவர் பாதியிலே விட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? நம்ம ஆனா அவங்க செத்து போயிட்டாங்க அப்படிமோ, ஆனா நாமளும் போகதான் போறோம். அந்த உண்மை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியறது இல்ல. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பகவத்கீதை, பாகவதம் இது எல்லாமே நம்ம படிக்கிறோம். சோ இதெல்லாம் படிக்கிறது எதுக்குன்னா, நாம யாரு, கடவுள் யாரு, அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், அவரை அடையறதுக்கான வழிமுறை என்ன, அப்படின்னு அந்த வழிமுறை ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும், இது எல்லாம் புரிஞ்சுக்க. ஒரு சாஸ்திரம்னா இதெல்லாம் சொல்லி தரணும். சம்பந்தா விதேய பிரயோஜனம். சோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம பகவத்கீதை படிக்கிறோம். இந்த ஸ்லோகால பகவான் வந்து பியூட்டிஃபுல்லா சொல்லி தர்றாரு. உனக்கா அறிவில்லைனாலும் கவலைப்படாத அர்ஜுனா, நான் வந்து நீ என்கிட்ட அன்பு தொண்டு புரிஞ்சினா நான் உள்ளுக்குள்ள புத்தி யோகம், ததாமி புத்தி யோகம், நான் புத்தி யோகம் நான் உனக்கு கொடுக்குறேன். எப்படி கொடுப்பேன்னா,
நான் வந்து எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கிறேன். அந்த ஆத்மாவுக்கு வந்து நான் உள்ள இருந்து அஜ்ஞானத்தை நான் வந்து அழிக்கிறேன். சோ அந்த அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் என்னும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கிறேன். உள்ள இருந்து அந்த ஞானம் அவர் கொடுக்கிறார். அது மூலமா வந்து அந்த அறியாமை வந்து நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம சைட்ல நாம பண்ண வேண்டியது என்னன்னா முயற்சி. மாதாஜி கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க, முயற்சி பண்றவங்களுக்கு தான் கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவார். எல்லாருக்கும் போய் அந்த அறியாமையை அழிக்க மாட்டார். யார் ஒருத்தர் நம்முடைய ஆச்சாரியா சொல்லி தரது வந்து கேட்டு சரி நானும் பக்தி பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த முயற்சியை எந்த ஆத்மா செய்யுதோ அந்த ஆத்மாவுக்கு தான் பகவான் இதையெல்லாம் பண்ணுவார். அப்படி இல்லாம நான் என் பாட்டுக்கு இருப்பேன். ஆனா கிருஷ்ணா வந்து சாந்தி மாதாஜி அடிக்கடி கேட்பாங்க இல்லைங்களா, எண்ணத்தை வர விடாம தடுக்கலாம்ல. அதெல்லாம் எதுக்கு தடுக்கணும்? ஏன்னா நீங்க என்ஜாய் பண்ணணும்னு கேக்குறீங்க. நீங்க என்ன கேட்டாலும் கிருஷ்ணா நிறைவேற்றி தருவார். துருவன் வந்து என்ன கேக்குறாரு, உங்க தாத்தாவோட உயரிய ஒரு இடம் வேணும்னு எனக்கு கேக்குறாரு. அத வந்து பகவான் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு இல்லைங்களா? அதெல்லாம் எல்லாம் நீங்க என்ன கேட்டாலும் கிருஷ்ணா நிறைவேற்றி கொடுப்பார். அவர் அன்பான தந்தை. ஆனா நான் வந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். நான் அந்த அந்த அவர் கொடுக்குற அந்த ஃப்ரீ வில்ல தப்பா யூஸ் பண்ணேன் அப்படின்னா திருப்பி இந்த பௌதிக உலகத்துல பிறந்து இறந்துட்டு இருக்க வேண்டியதான். இந்த உண்மையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒழுங்கா பகவானுக்கு பக்தி பண்ணணும். பக்தி பண்ணோம்னாதான் அவரு நமக்குள்ள இருக்கிற அறியாமைய அழிப்பாரு. நமக்கு பக்தி வேணும்னா கூட பகவானை தான் நமக்கு எஞ்சணும் இல்லைங்களா? எனக்கா நான் வந்து இந்த ப்ராசஸ் இப்படி பண்றேன் எனக்கு பக்தி கிடைச்சிரும் அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கும் நீங்க பகவானை தான் யாசிக்கணும். அதான் முன்னாடி சொன்னேன். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் கிருஷ்ணா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அப்படி கிடையாது. நாம கெஞ்சணும். அவரு பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய காரணமற்ற கருணை தான் பக்தி. சரிங்களா? பக்தி தேவி வந்து நம்ம கொடுக்குற காரணமற்ற கருணை. ஸ்ரீமதி ராதாராணி தான் அந்த பக்திக்கு இன்சார்ஜ். அவங்க கொடுக்குற கருணை தான் நாம வந்து பக்தி. சோ அந்த காரணமற்ற கருணை பிச்சை போடுறது வந்து எப்படின்னா நான் வந்து மிரட்டி கேட்க கூடாது, யாசகமா தான் வந்து நான் வந்து கேட்கணும். சோ அதனாலதான் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் என்ன மூட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒருத்திட்ட யாசகமா நான் பகவான்கிட்ட யாசகமா கேட்கிறேன், எனக்கு பக்தி கொடுங்க. அந்த மாதிரி மூட்ல நம்ம கேட்டோம்னாதான் பகவான் வந்து நமக்கு சாங்ஷன் பண்ணுவாரு. உள்ள இருந்து அந்த ஞானம் என்னும் தீபத்தை அவர் வந்து ஏத்தி வைப்பாரு. சோ அதுதான் வந்து இந்த ஸ்லோகால சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையின் உபதேசங்களின் சாரமே இதுதான் அப்படின்னு பிரபுபாத் சொல்லியிருக்காரு. ஓம் தத் சத். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.